ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் பிறந்தாச்சு. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த நியூ இயர்க்கு அப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே சக்ஸஸாக நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் எல்லாம் சக்ஸஸாக நடக்கணும், நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்பாடி, ஒரு வழியாக எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கே வந்தாச்சு. ஓ அப்படி. பிரவீன், அதான் மறு வீட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீங்களாம் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி சரி, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். அவனுக்கு வேற வேலையே இல்லை, இப்படிதான் எதனா ஒன்று பேசி நம்ம வாயை நோண்டிகிட்டே இருப்பான். வா, நம்ம போய் நம்ம ஆளுங்களை போய் பார்ப்போம். ஆமாம் மச்சான், இதோ வரேன். ஐயோ, மேட்ச்சில் ஆப்போசிட் டீமோட வெயிட்டு தெரியாமல் நம்ம தான் வின்னர்னு சொல்லிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. இவனுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? பார்த்தா பாவமாக இருக்குது. தனியாகவும் நம்மளால அடி வாங்க முடியாது. இவனுங்களும் கூட இருக்கட்டும், பரவாயில்ல. மது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்களுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. அதான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் பயந்தா கூட அர்த்தம் இருக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஃப்ரீயா விடுங்க, பாத்துக்கலாம். ஆனா சுபா, நீ எப்படிதான் இவ்வளோ தைரியமா பேசுறேன்னு எனக்கு தெரியலடி. அதெல்லாம் கூடவே பிறந்ததுமா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், யாராலையும் மாற்ற முடியாது. சுபா, இந்த பிரச்சனை முடிகிற வரையும் சித்திக்கிட்ட தயவு செஞ்சு நீ வாயையே திறக்காத. நான் ஏன் வாய மாட்டணும்? ஐயோ, நீ பேசாமல் இருந்தாலே அவங்க ஒன்று எதுவுமே பண்ண மாட்டாங்கடி. அவங்களுக்கு எங்கே மேலே தான் கோவம். நீ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பேசி நீயே எல்லாத்தையும் உன் தலையில் வாங்கி கட்டிக்கிறடி. அது புரியுதா இல்லையா உனக்கு? ஓ சரி, சைலண்ட்டாக இருக்கேன். பட் ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியும். அந்த லிமிட்டை தாண்டி அவங்க பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த சுபா யாருன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டியது வரும். அப்புறம் நடக்கிற பின்விளைவுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது. சொல்லிட்டேன். ஒரு பழமொழி ஒன்று எங்கள் ஆயா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும். கவலை தன்வாயால் கிடும். அது உனக்கும் பிரவீனுக்கும் பக்காவாக பொருந்தும். தேங்க்யூ. ஐயோ, நான் உன்னை பாராட்டலடி, கழுவி ஊத்துறேன். அதுவே தெரியலையா உனக்கு? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. உங்கள் எல்லாரையும் அம்மா ஹாலுக்கு வர சொன்னாங்க. உங்கள் அம்மாவுக்கு வாயில்ல, அவங்க சொல்ல மாட்டாங்களா? நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு வாய் மாதிரி பேசிகிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கம்மனிடி, இப்போதானடி மது சொன்னான். பார்த்து எங்கேயாச்சும் சொல்லிக்க போகுது. அம்மா தான் அந்த மாதிரினா பொண்ணு அதுக்கு மேல இருக்கு. சுப்பா, சரி, இனிமே நான் பேச மாட்டேன், ஓகேவா? இதான் லாஸ்ட். ஒழுங்கா வா. என்னடா இது, கல்யாண காலத்துலேருந்து இந்த சோடா புட்டி நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக தான் தெரியுதா போல. என் மது எப்பவுமே கியூட் தான். ஐயோ, மாடல் ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் அழகாக இருக்கான், பாவாடை சட்டில் பார்த்தாலும் அழகாக இருக்காளே. என்ன பண்ணுறது, நம்ம கையை தான் பிரேக்கப்னு சொல்லி கட்டி போட்டாலே. என்ன பங்கு? அந்த பக்கமாக போய் 3 பேரும் ஓரமாக நில்லுங்க, அம்மா இப்போ வந்துடுவாங்க. ஏக்கா, கலைஞ்சுபடி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த பக்கம் தானே, இப்போ எப்படி போய் நிற்கிறேன்னு மட்டும் பாருங்க. எதுக்கு இப்போ என் பக்கத்தில் வந்து நிற்கிறேன்? ஐயோ, அவங்க சொன்னது உங்க காதல விழுகலையாமா, அவங்க தான் என்ன அந்த பக்கமாக போய் நிற்க சொன்னாங்க. அந்த பக்கமாக தானே நிற்க சொன்னாங்க, இப்படி வந்து என்னை உரசிட்ட நிற்க சொன்னாங்க. தலையில அதெல்லாம் இடம் இல்லை, இப்படிதான் நிற்க முடியும். பக்கத்தில் அவ்வளோ இடம் இருக்குல்லடா, எனக்கு தான் எங்கள் சிவரு இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்றுடா. முடியாது. ஐயோ, இவங்க அப்படி கழுத்து நினச்சி கொண்டுடலாம் போல இருக்கு. ஒழுங்கா தள்ளி போ. நான் தான் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறத்துக்கு இப்படி வந்து கேவலமாக நடந்துட்டு இருக்க. தள்ளி போ. இதில் நம்ம 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்கோம். நீ மட்டும் சொன்னா போதுமா? நானும் சொல்லணும்ல. சொல்ல வேண்டியதை போய் உங்கள் அம்மா கிட்டே சொல்லு. அங்கே எதுவும் பேச மாட்டான், என்கிட்ட வந்து பக்கமாக டைலாக் பேசுவான், பைத்தியக்காரன். அடடா, காதலை கழுவி ஊற்றும் போது சிரிக்கட்டும் ஒரு சுகம்தான். சுபா, என்ன? திரும்பி பாரு. அதெல்லாம் முடியாது, அப்படியே சொல்லு. திரும்பி பாரு சுபா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஐ லவ் யூ. என்ன
மனசு மாறிடுச்சு போலயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மனசுல எப்பவுமே மாறாது. நான் எடுத்தா முடிவு எடுத்தது தான். ஐயோ, இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போலயே. கொஞ்ச நேரத்துல நம்மளே ஜர்க்காக வச்சுட்டான். எனக்கு தெரியும் சுபா, அந்த கோவத்தை தாண்டி என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு அதை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. என்ன கவின் இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கும்போது அந்த அழகை நான் ரசிக்க மாட்டா தப்பாயிடாது. ஐயோ கவின், எங்கள் சித்தி வந்து என்ன சொல்ல போறாங்க, நான் பயத்தில் இருக்கேன். இந்த டைம்ல உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் மாமியார் அடுத்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ண போகிறாங்க. அது உனக்கு தெரியுமா? உனக்கு என்னடா பிரச்சனை? எது உங்கள் மாமியார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போகிறாங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ என்ன பக்கத்து ரூமில் உனக்கும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன்டா. வயிற்றுச்சல் படாதடா. ஆமாம் ஆமாம், அந்த ஏற்பாடுலாம் முடிச்சுட்டு வரதுக்கு தான் உங்கள் மாமியார் கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் அதே ஃபார்மில் இருங்க சார், எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். ஐயோ கவிதை, மாட்ட வாங்காதீங்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கேன். நான் சைலண்டாக இருக்க வாடி உன்னை கல்யாணம் பண்ணேன். என்னடி நீ இப்படி பேசுகிற? ஐயோ, உங்களால திருத்தவே முடியாது, போங்க. இந்த தாவணியில் அழகா இருக்கான்னு சொல்லலாமா? சொன்னா எதனா ஓவரா சீன் போடுவாளோ? இருந்தா சீன் போட்டாலும் நம்ம பொண்டாட்டி இல்லை, சொல்லுவோம். கவிதா, என்ன பிரவீன்? இந்த தாவணி. ஆமா, இந்த தாவணி மதுது. என்ன? இல்லை, சுடிதார் தானே போட்டிருப்பேன், இப்போ என்ன திடீர்னு தாவணி? இல்ல, மதுதான் சும்மா ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா, அதான். அவகிட்ட கேட்டு எடுத்தியா, நீ பாட்டு சுட்டுட்டியா? போடா பைத்தியம். இல்லை, இப்போ நீ எதுக்கு அவளை கூப்பிட்ட? தாவணி நல்லா இருக்குன்னு சொல்ல தானே கூப்பிட்ட. அதை தவிர எல்லாத்தையும் சொல்லியிருக்க. கடைசி வரைக்கும் நம்மளுக்கு லவ் செட் ஆகாது போலயே. கவிதாமா, பாரா, ஒழுங்கா கம்முன்னு இருந்துரு, இல்லைன்னா கோவத்துல நானே தூக்கி எதனா உன் தலையில போட்டுருவேன். ரைட்டு விடு. பைத்தியக்கார, நான் பார்த்து சிவனே நின்றேன். என்னை கூப்பிட்டு தேவையில்லாதலாம் பேசி எனக்கு பிபி ஏற்றி விடலாம். இவனெல்லாம் இன்னைக்கு அவனை எதனா அவனை பண்ணுறேன், அப்போதான் என் மனசு ஆறும். எல்லாம் ஜோஜனே நிற்குதுங்களா? இதுங்களுக்குலாம் மனசில் தப்பு பண்ணுன்ற எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சுத்தமாக கிடையாது. விடுமா, சின்ன ஜிருசுங்க அப்படி தானே இருக்கும். நீங்கள் சொன்னீங்க தான் இவங்களை பிரச்சனை பண்ண வேணாம்னு ஊருக்கு கூப்பிட்டு வந்தேன். இதுக்கப்புறமா இவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருந்தால் இவங்க பண்ணது தப்புன்னு இவங்களுக்கு புரியவே புரியாது. அம்மா, சின்ன பசங்கம்மா. ஐயோ அர்ஜுனம்மா, நீங்கள் கம்மன் இருங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை சுபா அம்மா, நான் சொல்ல வர்றது, நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த விஷயத்தில். உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்கம்மா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு புரியுது. சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணுங்க. என்ன எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்களா? சித்தி வாயை மூடுங்க. அர்ஜுன் அம்மா சொன்னதால தான் உங்களை எல்லாம் நான் ஊருக்கே கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பண்ணதெல்லாம் மன்னிச்சு உங்களை மறு வீட்டுக்கு விருந்து கொண்டு கூப்பிட்டு வரலன்னு. நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏண்டா, அங்கே அவ்வளோ சீரியஸாக எங்கள் அம்மா கத்திட்டு இருக்கா, நீ பாட்டு இங்கேயும் பல கட்டிட்டு இருக்க. இது என் விஷயம் இல்லைல்ல, அவங்க விஷயம் தானே, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஜாலியாக மேட்ச் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். கொழுப்படா உனக்குலாம். மது, ஏன் ஃபீல் பண்ணுற? என்ன பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடு. மது, பிரவீன், உங்கள் 2 பேருக்கு தான் மீன். மாமியார், நான் ஒன்று சொல்லணும், சொல்லிக்கவா? மதுவுக்காக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். நீ விருப்பப்பட்ட அந்த முடிவு எடுத்தா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. என் முழு மனசோடு தான் நான் அதை சொல்கிறேன். அந்த பனிஷ்மெண்ட்டை மதுக்கு பதிலாக நானே ஏற்றுக்கிறேன். ரொம்ப வசதியாக போச்சு பிரவீன். அந்த இடம் ஞாபகம் இருக்குல்ல, அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. அதான் இவ்வளோ ஆசைப்படுறாருல. ஏம்மா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? கவின், நானே பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கவின், ப்ளீஸ். கஷ்டமாக இருக்கும்னு நீயே சொல்கிற. அந்த கஷ்டத்தை உன்னை மட்டும் அனுபவிக்க வச்சுட்டு நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா? ஐயோ, ரூம்ல அவ்வளோ சொந்த வாயை மூடடி, வாயை திறக்காதடின்னு கேட்குறாளா இவன்? யாரை பார்த்துட்டு மனசாட்சி இல்லையான்னு கேட்குறேன். நீங்கள் பண்ண வேலையெல்லாம் மனசாட்சியோடு தான் பண்ணியிருக்கீங்களா? பிங்கி, அவளுக்கு அந்த ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி பண்ண. ஏடி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? ஆமாம், இவங்க பண்ணுறதெல்லாம் திருப்பி கேட்டால் எதனா ஒரு தண்டனை கொடுத்து வாயை அடைச்சிருவாங்க.
சும்மா இருடி. என்ன அவங்க அம்மா அவளுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தானே சொல்லியிருக்காங்க, அதுக்கே மது இப்படி பதற? அது நீ வாயை மூடு மது. ஏன்? ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரி விடு, ஸ்பெஷல் சாப்பாடு உனக்கு தானே, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி. சித்தி அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த தண்டனை ஏற்றுக்கிறோம். ஆமாம் சித்தி, நானும் ஏற்றுக்கிறேன். நீங்கள் அங்கே உட்காந்து கும்மி அடிப்பீங்க, அதை உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணுமா? 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பிரவீனுக்கு பதில் நான் போகிறேன். கவிதா, என்ன இப்போ எதுக்கு நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. இப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தானே. நான் இந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். நீ சும்மா இரு. நான் வாயை மூடுன்னு சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. அது வந்து எந்த போயின்னா இல்லை, வாயை மூடு, நான் பார்த்துக்கிறேன். சித்தி, நானும் கவினுமே போகிறோம். அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் சுபம், இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீயும் அவங்க கூட அங்கேயே தான் இருக்கணும். எப்போ சாப்பிட்டு முடிக்கிறியோ அப்போ தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். வாயால் தாண்டி நீ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்க. ஏன் சுப்பா, உங்கள் அம்மா பாசமாக தானே ஒன்று சாப்பிட சொன்னாங்க, ஏன் கோவப்படுற? பி கூல்மா. போடா பைத்தியக்காரா. என்னடா, என்ன பனிஷ்மெண்ட்டு? இங்கே தூங்கணும், அதான் பனிஷ்மெண்ட்டு. இங்கே தூங்குறதுலாம் ஒரு மேட்ருன்னு என்கிட்ட அவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணிங்க. இதெல்லாம் எனக்கு சாப்பா மேட்ரு, சால்ட் வாட்ரு. என்னடா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரூம் ஷேர் பண்ண வந்திருக்கீங்களா? காமெடி மச்சி, உனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ வச்சு செய்கிறேன் ஒன்று. சரி, பெட்ஷீட்டு தலைக்காணியில் எங்கே? பெட்ஷீட் தலைக்காணியா? யோ, உனக்கு கொடுத்தது பனிஷ்மெண்ட்டியா? அப்படியே தான் படுத்து தூங்கணும், அதெல்லாம் எதுவும் தரமாட்டாங்க. எதுவும் தரமாட்டாங்களா? பரவாயில்ல, நான் அதெல்லாம் பார்த்துப்பேன், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. சரி மச்சான், நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நான் போயிட்டு அப்புறம் வரேன். எது, போறியா? எங்கடா போகிறேன்? இருடா நீ அங்கே. எனக்குலாம் என் மாமியார் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் அங்கே தான் போய் தூங்க போகிறேன். ஓ சரி சரி, போ போ, பாய். என்னடா, வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி கொடுத்து. என்னப்பா, சப்ப மாட்டர் சால்ட் வாட்டர்னு ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிப்பேன்னு பார்த்தா 5 நிமிஷத்துக்கே இப்படி சொல்கிற. ஏண்டா, இது கலாய்க்கிற நேரமாடா? சுத்தமாக முடியலடா. எதனா ஒரு ஐடியா சொல்கிறா. நீ தான் இந்த பனிஷ்மெண்ட்டை நிறைய தடவை பார்த்துருக்கல, இதுலேருந்து தப்பிக்க எதனா ஒரு வழி இருக்கும்ல, சொல்லுடா. எங்கள் சித்தப்பா எங்கள் அத்தைக்கு தெரியாமல் வச்சுட்டு தந்து கொடுப்பாரு, அதை வச்சு போய் திட்டத்தை நாளை ஓட்டிடுவேன். அப்புறம் ஏன்டா அந்த சித்தப்பா ஒன்றும் வர சொல்லுடா, என்னால் முடியலை. அது முடியவே முடியாது, இன்னைக்கு நம்ம இப்படியே தான் ஓட்டணும். ஏன்டா, உங்கள் சித்தப்பா யாருன்னு சொல்கிறா, நான் போய் பேசுகிறேன். அவர் இப்போ ஊர்லேயே இல்லை, நாளைக்கு தான் வருவாராம். ஐயோ, என்னடா பண்ணுறது, என்னால் இப்பயே முடியலடா. என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டா, நானும் உன் கூட தானே உட்காந்துருக்கேன். அடியே, அதுக்குள்ள வாடி ஸ்பெஷல் மீல்ஸ் ரெடி பண்ணிட்டாலுங்க. அம்மா, உனக்குலாம் குளிர் இல்லையா? நாங்களே இங்கே குளிர் தாங்க முடியாமல் உட்காந்துருக்கோம், நீ வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு மட்டும் என்ன வேண்டதில்ல மாமா, இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் உள்ளே வரக்கூடாதுன்னு அந்த லேடி எம்டன் தான் சொல்லிட்டு போயிருக்காளே, நான் எப்படி உள்ளே போய் உட்காந்து சாப்பிட முடியும்? இப்போ டக்குன்னு 4 வாயை எடுத்து போட்டு உள்ளே போ, எங்களாலே குளிர் தாங்க முடியல. ஐயோ ஜி, அது ஒன்றும் நார்மல் சாப்பாடு இல்லை, ஸ்பெஷல் சாப்பாடு, அதெல்லாம் எப்படி சாப்பிட முடியாது. அப்படி என்னடா ஸ்பெஷல் சாப்பாடு? உப்பு சுத்தமாக இருக்காது, காரம் அளவுக்கு மீறி இருக்கும். என்னடா சொல்ற? இது எப்படி ஒரு மனுஷனால சாப்பிட முடியும்? அந்த லேடி எம்டன் இது தானே ஆர்டர் போட்டு வச்சிருக்கா. இப்போ மட்டும் நான் இதை சாப்பிடாம விட்டேன்னா டெய்லி எனக்கு இதான் சமைச்சு போட சொல்லி என் உயிர் எடுப்பான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை? எப்படா இதெல்லாம் சாப்பிடுவா? ஏதோ இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் சித்தப்பா இருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி விடுவாரா. இன்னைக்கு அவரும் இல்லையா, தொக்கா மாட்டிக்கிட்டோம். இந்த மாமாவை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத. இந்த லேடி எம்டன் இங்கேருந்து கிளம்பி வரதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நம்ம இன்னைக்கு வருவோன்னு தெரியும், பிரச்சனை வெடிக்கும்னு தெரியும், கூட இருந்து காப்பாற்றாம எங்கே போனாங்க? அவருக்கு என்ன பிரச்சனையோ விடுமா. சரி, வந்தது தான் வந்து எங்களுக்கு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்லம்மா. 2 பேருக்கு ஒரு 4 வாய் ஊட்டுறேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஐயோ சாமி, ஆளை விடுமா. ஏய் குடுடி, நான் கொஞ்சம் சாப்பிட்டு தரேன். வேணாம் விடுறா, நானே பார்த்துக்கிறேன். ஏய் லூசு, தட்டு ஃபுல்லாக வச்சிருக்கி, எப்படி சாப்பிடுவேன்? குடு, நான் கொஞ்சம் சாப்பிட்டு தரேன். இப்போ நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிட்டு தண்ணி இல்லைனா சர்க்கரை இருந்தால் எடுத்து சாப்பிட்டேன்னா சரியாயிடும். விடு, நீ இங்கேயே நைட் ஃபுல்லாக இருக்க போகிற,
சாப்பிட்டு தண்ணியும் சக்கரை இல்லாமல் எப்படி நீ சமாளிப்பேன்? நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. நிறைய இருக்குடி, உன்னால் சமாளிக்க முடியாது. இந்த லேடி எம்டனே சமாளிச்சிட்டேன், இதை சமாளிக்க முடியாதா? நீ 2 வாய் ஊற்றி நான் பார்த்துக்கிறேன். லூசு, சொன்ன புரியாது, கம்னர், நானே பார்த்துக்கிறேன். அது எப்படி நான் அவ்வளோ காரமாக இருக்குன்னு தெரிஞ்சு 2 வாய் கொடுன்னு கேட்குறேன். தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்க முடியும்? சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அப்படி தான். எதனா ஒரு பிரச்சனைனா 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சமாளிக்க தான் பார்ப்போம். அவகிட்டேருந்து ஒரு 4 வாய் வாங்கினேன்னா அவளுக்கு சாப்பாடு கம்மியாகும்ல. அவளும் பாவம் தானே. சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேன், நான் அந்த பக்கம் போய் சாப்பிட்றேன். சுபா இல்லடி. என்னடி? வெளியே போய் பாரு, எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் ஆயிடுச்சாங்க. என்னடி? லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு, பார்ப்போலாம். சரி. பிரவீன் அது இடம்லாம் பெருக்கி நல்லா சுத்தமாக தான் இருக்குது. அந்த நெருப்பு மட்டும் கொஞ்சம் பற்ற வச்சோன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு கொஞ்சம் குளிர் தெரியாமல் இருக்கும். வைக்கோல் கூட கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, நெருப்புலாம் டக்குன்னு பத்தாது. சரி கவிதா. பிரவீன் பேசிட்டு இருந்தா. கவின், கவின் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பெட்ஷீட்லாம் வேணாம், அதான் குளிருக்கு எதமா நீ இருக்கியே. பிரவீனும் கவிதானா பார்க்குறாங்க, விடுங்க கவின். டி மடியில் தாண்டி உட்கார வச்சிருக்கேன், நான் என்னடி பண்ணேன்? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடி. கவின் இந்தா பெட்ஷீட் எடுத்து போயிட்டுக்கோ. சரி நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, உன்னை இந்த நிலமையில விட்டுட்டு நான் எப்படி உள்ளே போகிறது? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். அப்போ இங்கே வா. என்ன இது? விடுங்க, நான் அப்படிக்கா ஓரமாக உட்காந்துக்கிறேன். ஒன்று இங்கே இருக்கிறதா இருந்தால் என் கூட பெட்ஷீட்குள்ளே இரு, இல்லைன்னா உள்ளே போ. ஐயோ, அவங்கள பார்க்குறாங்க பிரவீன், என்ன நினைப்பாங்க? ஏண்டி நீயே கொஞ்சம் திரும்பி பாரு, அவங்க நம்மளையா பார்க்குறாங்க? பிரவீன் மது ஐயோ சினுங்கரானே. போதும் அங்கெல்லாம் பார்க்காத, திரும்ப. கவி ஐயோ, கூப்பிட மாடலேஷனே சரியில்லையே. கவி என்ன? கையை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்குவான், குளிருது. கவின் இறக்கமா பிடிக்காதீங்க. நான் என்ன பண்ணுறது, குளிருது. கவின் அது என்ன சுபா, தனியாக உட்காந்து ஸ்பெஷல் சாப்பாடை கட்டுன்னு கட்டுற போல. ஒழுங்கா ஓடிடு. நான் உன்னை எங்கேயாவது போக சொன்னேன்டா. ஆனால் எனக்கு இங்கேருந்து போகணும்னு தோணலையே. இது அந்த ஸ்பெஷல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு தான் பார்க்குறேன். சாப்பிடாதடா, வேணாண்டா. அப்படியே ஆவேன். என்னடி இவ்வளோ காரமாக இருக்கு, உப்பே இல்லை. என்னால் முடியலடி, ஒரு மாதிரி இருக்கு. தான் சாப்பிட்டாதான்னு சொன்னேன், கேட்டியா? தண்ணி வேணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாக்கெல்லாம் எரியுது. ப்ளீஸ் தண்ணி கொடு. ஐயோ பாவம், இதெல்லாம் அவன் சாப்பிட்டே இருக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது? தண்ணி எங்க இல்லையே. தண்ணி கொடு, என்னால் முடியல ப்ளீஸ். தண்ணி இல்லைடா. இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. சாரி சுபா. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவன் என்கிட்ட சாரி சொல்கிறான்? போடே, இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பைத்தியக்காரா, எதுக்குடா எனக்கு கிஸ் பண்ண? ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ காலத்தை சாப்பிட முடியும்? தண்ணி கூட இல்லை பக்கத்தில், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கிஸ் பண்ணுவியா? நான் உன்னை சாப்பிட சொன்னேன்டா. நான் உன்னை சாப்பிட சொன்னேன்னா நீயே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நீயே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போவேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சரி, அதை விட நீயே இதை சாப்பிட்டுட்டு இருக்க, இதான் அந்த ஸ்பெஷல் சாப்பாடா? ஆமாம். சரி, இது கீழே போட்டு இது எப்படி சாப்பிட முடியும்? சில டைம் இந்த சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைச்சதில்லை. இந்த சாப்பாடெல்லாம் அப்படி தூக்கி போட்டுற முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்றேன். சரி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, திருப்பி சாப்பிட்டு திருப்பி வந்து எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கா? இல்லை, இந்த வாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ இதெல்லாம் சாப்பிட்ணும், ஒன்றும் வேணாம். இது ஏன் பனிஷ்மெண்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன். என்னால் அப்படி விட முடியாது, நானும் சாப்பிட்டு தான் ஆவேன். ஏன்னா நீ உண்மையாக தான் லவ் பண்ணுற, அது எனக்கு தெரியும். அந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு வேற ஒன்றும் இல்லை. சின்னம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? நான் கேட்கணுங்க, பசங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் போய் ஒரு ரூமில் தூங்கலாம்ல. அது வந்து ஏன்னு நான் சொல்லவா? பசங்களை வெளியே மாட்டுக்கொட்டையில் படுக்க வச்சுட்டீங்க. அவங்க பொண்டாட்டிங்க யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதையும் நீங்கள் பார்த்தீங்க, அப்பயும் ஒன்றும் சொல்லலை. உங்கள் பொண்ணு சாப்பிட்டா அதே ஸ்பெஷல் சாப்பாடு தான் நீங்களும் சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம்
பசங்க அங்கே பனியில் படுத்து கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும் எப்படி உள்ளே படுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி இருக்க மாட்டுக்கொட்டால் நீங்கள் தனியாக வந்து படுத்துட்ருக்கீங்க. இவ்வளோ பாசத்தை மனசில் வச்சுட்டு ஏங்க நடிக்கிறீங்க?